பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகருடைய பாதைகள் பாவ வழிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அநேகர் தேவனை அறிந்தும் போய்கிற பாதை செவ்வையான பாதையாய் இராமல், ஆண்டவரை நோக்கி போகக்கூடிய பாதையாய் இராமல் பாவத்தையே நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் உச்சக்கட்டத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலோசனையை கேட்டு என் வழிகளில் நீங்கள் நடையுங்கள். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நல்ல ஞானத்தோடு ஆலோசனையை பெற்று என் கரத்தின் வழியாய் நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் நான் உங்களை அந்த பரம கானானுக்கு அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 32:8 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் போதித்து நடத்துவேன். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு காரியங்களை செய்ய வேண்டும், எதன் மூலம் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாவ பாதையில் போகாதபடிக்கு தேவனுடைய வழியை நோக்கி போக வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி தருவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி தருவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வழிகள் எவ்வாறு இருக்கிறது, அநேகருடைய ஆலோசனைகள் எவ்வாறு இருக்கிறது, அநேகருடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் கூட தேவனை மறுதலித்து போகக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். நன்மைகள் பெற்றுக்கொண்ட பின் தேவனை மறந்து மறுதலித்து அவர்கள் போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துங்கள். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உங்களுக்கு நான் ஆலோசனை தருவேன். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னுடைய கண்கள் எல்லாம் உங்கள் மேல் பதிக்கப்படும். உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நான் போதித்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவேன். நான் தரக்கூடிய ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு எந்த தீங்கும் வருவதில்லை. சத்துருவானவன் உங்கள் வழியில் குறுக்கிடுவதில்லை. ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேக குடும்பங்களை சத்துருவானவன் வழிமறித்து வைத்து கொண்டிருக்கிறான். அவன் அநேக குடும்பங்களை பழிவாங்க வேண்டும், இந்த குடும்பங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். எதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் இன்றைக்கு பாக்கியவதியாய் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களில் ஜெபம் நடக்கிறதாம், குடும்பங்களில் வேத வசனம் வாசிக்கப்படுகிறதாம். ஜெபம் என்று சொன்னாலே அநேகர் தூக்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். வசனம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னாலே எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் வாசிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுதானே நாம்
அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் தானே நம்மை அவர் நடத்துவார் என்று ஒரு உதாசீனப்படுத்துகிற அளவில் இன்னைக்கு குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேன்மை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் போராட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆலோசனையின்படி நடந்தால், நான் உனக்கு போதித்து வழிகாட்டுதலின்படி நீ நடந்தால், நான் உன்மேல் என் கண்ணை வைப்பேன், நான் உன்னை கரம் பிடிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சத்துருவானவன் உன் குடும்பத்தில் அதிகாரம் காட்ட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்தில் இருப்பதினால, நீதியின் சூரியன் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால எந்த இருளும் அந்த குடும்பத்தில் இருப்பது இல்லை, எந்த சத்துருவும் அந்த குடும்பத்தில் இருப்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆண்டவருக்கு பயப்படுதலை அவர் நமக்கு போதித்து தருவார். கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டுமாம், அவர் அதைத்தான் நமக்கு போதித்து தருகிறார். ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஞானத்தோடு இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேக குடும்பங்கள் ஞான குறைவினால் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மனிதர்கள் அந்த குடும்பத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவ ஞானம் அவர்களிடத்தில் இல்லாததினால் பல நபர்களிடம் தன்னையே இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உங்களுக்கு வழியை காட்டுவேன், நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாய் கிடக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படட்டும், உம்முடைய வார்த்தை தொனிக்கப்படட்டும். நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு போதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து கேட்கக்கூடிய ஜனங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் விட்டு விடாதபடிக்கு உம்முடைய கண்கள் எங்கள் மேலே பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்மா கூட சத்ரு மாறிக்கொண்டு போகக்கூடாதப்பா. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு நேர போய் கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு அனைத்து ஆத்மாக்களும் வந்து சேரத்தக்க விதத்தில் எங்களை நீர் போதித்து நல்வழியில் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.